என்னடா இது இந்த பையில் ஏகப்பட்ட டிசைனா பெட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறானா? என்ன சின்சான் இது? எருமாடு, யானை, டன் சாகுர் இம்மா பெருசா இருக்கான். அடே மண்டப்பையில இவங்கிட்ட மாட்டிடாத, உன்னை சட்னி வைக்கிறான், சட்னி ஓடிடு. டே 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 வர சின்சானே, என்னை காப்பாத்துறா. என்னடா இது? ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படிங்க? இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு பச்சை கலர் ஒரு இடம் இருக்கும், அந்த சைடு வந்து ஒரு லைட் பச்சை கலரில் ஒரு இடம் இருக்கும். லைட் பச்சை கலர் இடத்துல ஏகப்பட்ட ஒரு க்ரீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா அவங்களுக்கு கீழே ஒரு குட்டி குட்டி பெட்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த பெட்ஸை வச்சு நம்ம காசு வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெட்ஸ்லாம் அந்த ஏலியன்ஸ் இருந்து எப்படி நம்ம கடத்திட்டு வந்து இங்கே நம்ம மணி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கேம் கான்செப்டை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான் சாக்கூரை வந்து திருடிட்டு வந்துவிட்டோம். ஸோ நமக்கான இடம் எது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். நமக்குன்னே தனியாக ஒரு பேஸ் வந்து ஒதுக்கிட்டாங்க. ரைட்டு, இதான் நம்ம இடம். பிரெயின் டாட், இதோட பேர் வந்து பிரெயின் டாட். நான் வந்து பெட்டுன்னு சொல்லிவிட்டேன். ஸோ நம்ம இந்த பிரெயின் டாட்டை வந்து வச்சுட்டோம். இது வந்து செகண்டுக்கு $2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து அதாவது பிளாட்டாக நிறைய பிளாட்ஸ் இருக்குது. சின்சான் என்னடா இது? அடே மண்டப்பையில இது பேர் தான் குள்ளநெறி பிரெயின் டாட். இது ரொம்ப ரொம்ப ரேரானது, ரொம்ப மணி கொடுக்குமா? ரைட், ஓகே மக்களே. இப்போ நம்ம இடத்த வந்து பெருசாக்க போகிறோம். ஏகப்பட்ட மணிஸை வந்து, அதாவது ஏகப்பட்ட பணத்தை வந்து சம்பாதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெரிய பெரிய பிரெயின் டாட்டை சமாளித்து இந்த குட்டி குட்டி பிரெயின் டாட்டை எப்படி வந்து தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணோம். ஒரு பிளாட்ஸ் வந்து பார்த்தோன்னா $30 வந்து இப்போதைக்கு காமிக்குது. ஃபஸ்ட்டு பிளாட்டை வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது பிளாட் வந்து நமக்கு வெறும் $3 மட்டுமே. ஸோ அதை நம்ம வந்து பை பண்ணிக்கிறலாம். அடுத்த டாலர் வந்து பார்த்தோன்னா நமக்கு $50 காமிக்குது. இப்படியே நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக வந்து பை பண்ணி ஏகப்பட்ட பிரெயின் டாட்ஸாக கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டாவது பிரெயின் டாட்டையும் கலெக்ட் பண்ணிட்டேன். எஃப்எம்க்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த 2 பிரெயின் டாட்டும் செகண்டுக்கு $2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கலெக்ட் பண்ண சைனி ஐயா ட்ரிப்பியா ரைட்டு. இந்த ஒரு பிரெயின் டாட் வந்து பார்த்து ஆடாங்க ஐயாலையா தூக்கிட்டு வரதுக்குள்ளே என்ன போட்டு தள்ளிட்டாங்களா? அடே மண்டையா, இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. உனக்குலாம் இந்த கேம் செட் ஆகாது, ஒழுங்கா ஓடி போயிரு ஓடி. என்னங்க இது? இந்த சின்சான் பையன் மட்டும் வேகமாக போயிட்டு எல்லா பிரெயின் டாட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறான். நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. அடே என்னங்க இது? மறைஞ்சு போயிடுச்சு. எப்படா மறைஞ்சு போச்சு? அடே சின்சான் என்னடா இது? அடே மண்டையா, அந்த ஒரு பிரெயின் டாட் மண்டே மேலே செகண்ட்ஸ் வரும். அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அது மறைஞ்சு போயிரும்டா. நீ அதுக்குள்ளேயும் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இல்லை நான் கலெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பெரிய எருமாடுகளை என்னை அடித்து பறக்க விடுதுடா. நான் விட மாட்டேன்டா. நீ மட்டும் எப்படிடா வேகமாக ஓடுற? இது என்னங்க இது? எவனோ ஒருத்தன் டூல்ஸ்னு போட்டு உட்காந்துருக்கான். மினி காயில், எல்லோ காயில், ஸ்பீடு காயில், அதானே பார்த்தேன். இந்த காயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற. ரைட்டா நம்மளும் ஒரு காயின்ஸ். என்னங்க இது? 8 கோடி 10 கோடியில் காமிக்குதே பேருமா? ரைட்டு, ஏகப்பட்ட பிரெயின் சார்ஜை கலெக்ட் பண்ணி அந்த காயில் வாங்குற அளவுக்கு நம்ம பணத்தை சேர்த்து வாங்கிடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு அது என்னது, ஐயோ கடல் முத்தில் இருக்குமா? நல்ல பேர ஏராளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஏராளை வச்சு நம்ம ப்ரோ பிளேயராக மாறுறோம். ஏங்க அந்த டன் சாக்கூர் பிரெயின் டாட் வெறும் 1 செகண்ட் தாங்க. 1 செகண்டுக்கு ஒன்று தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கலெக்ட் பண்ணது 2 செகண்டு. ரைட், ஓகே. இப்போ ஒன்று வந்து எடுக்க போகிறோம். பிபிஆர் பிளாட்ஃபார்ம். ஐயோ இதை எடுக்கணுமே. ஓடுறா முன்னாள் வாடா. என்னங்க இது? டைமர் ரன்னா போச்சு. அங்கே ஒரு காஃபி மண்டையை இருக்கிறான், அவனை ஏற்றிட்டு வருவோம். சின்சான் வாடா தம்பி, வாடா ஒன்றா முடியடா. என்னங்க இது? அடிச்சு போட்டாங்க. நைஸை நம்ம தூக்கிட்டு வந்து. ஏங்க நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆடா பாவிடா, என்னோட இதை கூடா. ஒன்னடா அது என்னடா ஏன்ட்டு கூடதா? சின்சானே, உனக்கும் ஒரு பெரிய நாமம், எனக்கு ஒரு பெரிய நாமம். இந்த டன் சாக்கூர் யானை இனி வந்து விடாது போல இருக்க. அந்த ஒரு நெத்திலி மீனை தூக்கிட்டு வந்துடலாம். எங்க தூக்க போகிறோம். ரைட், ஓகே. தூக்கடா. அங்குச்சாமி ஓடுறா. உன்னால் முடிவாடா. ஓடு, தூக்கிட்டான். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா டம்மி பீஸா பிரெயின் டாட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாலும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ 4வது இதையும் கலெக்ட் பண்ண போகிறோம். ஐயோ பிளாட்ஃபார்ம் $200 $700 எங்கடா போவேன்? ஆமாம், இதுதான் காயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமே. நமக்கு 360 காயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அடுத்த பிளாட்ஃபார்மையும் வாங்கிட்டோம் மக்களே. ரைட்டா எல்லோரும் நிறைய காயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நான் அண்ணன் போயிட்டு உள்ளே இருக்கிற எப்பிக்கான ரேரான
லெஜெண்ட்ரி பிரைன் டாட்ஸ்லாம் தூக்கிட்டு வரேன். இப்போ ஒரு மீன் இதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வராதிங்கடா 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 டே வேணாடா. இது வந்து செகண்டுக்கு 4 கொடுக்குதுங்க டாலர். ரைட்டா, ஓகே. இப்போது நம்மக்கிட்ட பிளாட்ஃபார்ம் இல்லை, காயின்ஸும் இல்லை. 160 காயின் இருக்குது. என்ன பண்ணலாம் யோசிப்போம். நமக்கு அறிவு நிறைய இருக்குது. ஏய் 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 வழி மாறி போயிட்டோமா? வெயிட்ரா, இப்போ காயின்ஸு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கலெக்ட் பண்ணலாம். ஏங்க பரவாயில்லையேங்க, எல்லாருமே நிறைய காயின்ஸ் வந்து கொடுத்துருக்குங்க. ஓகே, நம்ம அந்த டன் சோக்கரை தூக்கி போட்டு இதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த பிளாட்ஃபார்ம் வாங்கிடலாமா? வேணாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு காயில் வாங்குகிறோம். ஸ்பீடாக வாங்குறதுக்கு காயில் ஏங்க 1Kங்க, நம்மளோட 1K இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டோம். ஓகே, இப்போ தூக்கி பார்ப்போமா, வேகமாக ஓட முடியுதுன்னு பார்ப்போம். இது வேணாம், மறைஞ்சிச்சு. இந்த ஒரு சார்க்கை தூக்கிட்டு வரலாம். தூக்கிடலாமா? ஐயா என்னை விட்டுறியா யானை மனிதா, ஐயா ஞான பண்டிதா நீ விட்டுரு. தூக்கிட்டோம்ல. யார் கமன் கேமிங்கடா, எவனாலும் என்னை அசைக்க முடியாது. ரைட்டு, ஓகே. இப்போ எங்கே வைக்கலாம்? ரைட்டு, எங்கே வைக்கணும் எனக்கே தெரியலையே. இது நம்ம இடமே இல்லையோ. இந்த எங்கங்க இது நம்ம இடத்த எவனோ மாற்றிட்டான். அடா பாவி. அடுத்த பிளாட்ஃபார்ம் வாங்கி இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்சர்ட். எங்கங்க இது, நானே என்னோடய இடத்த மறைச்சிட்டேன். ரைட், இன்சர்ட். அட யுகா மஸ்ட் பிரெயின் டாட் இன் ஹேண்டா. ஓஹோ, கையில் வச்சுருக்கணுமா? ரைட்டு, இப்போ ப்ளேஸ் பண்ணுறட்டா. இது செகண்டுக்கு 5 கொடுக்குதே. நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா கைன்ஸும் கலெக்ட் பண்ணலாம். 3K 5K ஏங்க 5.8K வந்துருச்சுங்க. ரைட்டா, ஓகேடா. இப்போ போயிட்டு இந்த ஒரு அழகான பெண்ணை கடத்திட்டு வரலாம். இவ பேர் பலீரினா கப்பூசினாவா? ரைட்டா, இவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டோம். மோஸ்ட் வாண்டட் பிளேயர் ரேர் ஐட்டமாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டோம். மொதல் ரேர் ஐட்டமாக கண்டுபிடிச்சிட்டேன். போடு, வேறு லெவலு. எங்கடா இது, நம்ம இடம் ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறி கடைசி இடத்துக்கு வந்துட்டு. அட பாவிகளா, என்னடா நடக்குது இங்கே? ஓகே, இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பை பண்ணிவிட்டு அந்த காப்பாச்சினாவை ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். போடு. ரைட்டா, இப்போ 55K வேணுமா அடுத்ததுக்கு? இல்லை 5K. ரைட்டு, 5K வந்துட்டு 5.1 5.3 5.4 வேறு லெவல். பை பண்ணிடலாமா? வேணாம், பை பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். ரைட்டு, ஓகே. இப்போ போயிட்டு ரொம்ப வெறித்தனமான ஒரு எப்பிக்கான இந்த பூனை பிடிச்சிருவோமா? இது பேர் ட்ரூசிலினா. ரைட்டு, இதையும் போட்டு ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு ரேர் நிறைய வந்து பிடிச்சிக்கோங்க. இதையும் ப்ளேஸ் பண்ணிடுவோம். நிறைய காயின்ஸை வந்து மேக் பண்ணி வைங்க. நான் போயிட்டேன்னா இன்னும் ஒரு ஏதாவது பயங்கரமான ஒரு இதை பிடிச்சிட்டு வாரேன். ஓகே, பிடிச்சிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து வச்சிட்டோம். மோஸ்ட்லி எல்லாருமே ரேர் தான். ஆனால் இதோட ரேரு எப்பிக்கு அதெல்லாம் இல்லையே, கண்ணில் காமிக்க மாட்டேங்காங்களே. ஓகே, இப்போ ஸ்டோர் போயிட்டு நம்ம அடுத்து இதை வாங்கலான்னு பார்க்கேன். எங்க வாங்க அப்படியே செத்துட்டானா நம்ம அப்படி தூக்கிட்டு போயிடலாம். அட பாவி, தூக்கிட்டு போயிட்டானே, பெரிய ப்ரோ பிளேயராக இருப்போம் போலையே. ரைட்டு, ஓகே மகளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்க் இருக்குது, அப்படி தூக்கிட்டு வந்துடலாம். சார்க் மணிதா. ஐயா டாய், குட்டியான தூக்குடா லெஜெண்ட்ரியா. ஆடா பாவி, செகண்டுக்கு 150. ஆடா பாவி, தூக்கிட்டாடா. அவன் அண்ணன் வந்து அடிச்சு போட்டான். ஓகே மக்களே, இந்த சின்சன் பையன் இன்னும் பெரிய காயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வேகமாக ஓடி போயிட்டு லெஜெண்டரி ஐட்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய வச்சுருக்கிறான். அவன்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டான். ஸோ நம்மளே ஒரு ப்ரோ பிளேயர்னு நிரூபிக்கணும்னா நம்ம நிறைய காயில்ஸை வாங்கி வைக்கணும். இப்போது 10Kக்கு ஒரு காயில் இருந்துச்சே, அண்ணனுக்கு ஒரு 10K காயில் பார்சல் வாங்கட தம்பி. வாங்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரோ பிளேயராக மாதிரி விட்டோம். அதனால் லெஜெண்டரி ஐட்டஸை தேடி பிடிச்சி அதை மட்டும் தூக்கிட்டு வரலாம். இதை தூக்கிட்டு வரலாம். கேப்பச்சினோ 4.5 4 டே. இனிமேல் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது மக்களே. ஓகேங்க, நம்ம இடம் எங்கே இருக்குது? கடைசி இருக்கும். டேய், என்னங்க இது, இந்த மண்டப்பணி ஏகப்பட்டது கலெக்ட் பண்ணிட்டாங்க. டேய் என்னடா குதிரை டிராகனு விட மாட்டேன் நானே. இதில் வைக்க நான் டன் சோக்கரை தூக்குறேன். அவன் தான் முதல்ல பில்ட் பண்ணோம், இருந்தாலும் வேணாம். ஓகே, என்னங்க இது அடுத்து? இது
நிறைய காசு கேட்குங்க. நான் எங்கெங்க போவேன்? இப்போ அடுத்து ஒரு ரேரான ஐட்டத்தை பிடிக்கணும். ஷார்க் மணியன் பிடிக்குமா, கேப்பச்சினோ பிடிக்குமா? ஷார்க்கே தூக்குவோம். தூக்கலாம் தம்பி. வேணாம் வேணாம். அங்கே பாருங்க, கோயிலில் மண்டையன் இவனை தூக்கிட்டு வரலாம். இவன் எத்தனை செகண்டுக்கு 30 கொடுக்கான். தவளாங்க பின்னாடி ஒருத்தன் தோத்திட்டு வரான். எடா பாவிடே, என்ன அடிச்சு போட்டுறாங்கடா, அடிச்சு போட்டுறாங்கடா, அடிச்சு போட்டுறாங்கடா, அடிச்சு போட்டுறாங்கன்னு சொன்னாலுமே அடிச்சு போட்டாங்க. சின்சான் பையன் மட்டும் எப்படி தான் ஆடே போகிறானே தெரியல. சரி, வேறு லெவல். ஹை, இவன் என்னடா நேக்கு போக்கால் ஆடுறாங்க. இவன் விடக்கூடாது. என்னங்க இது, ஒரு ரேர் ஐட்டம் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்க. ஏங்க எப்பிக் ஐட்டத்தை வந்து தூக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கு. தூக்கூடாது. மொதல் ஒரு எப்பிக் ஐட்டத்தை தூக்கிட்டேன். போடு போடு போடு. இப்போ இதெல்லாம் தூக்கி வைக்கலாம். எவனையா தூக்கிட்டு தான் நம்ம அதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். பை பண்ணுற அளவுக்கு துட்டு இல்லை. சரி, இருக்கிலே கம்மியாக கொடுக்குறது. இந்த 4 செகண்ட் 2 செகண்ட் இவனை தூக்கிட்டு கடை ஆசி எரிஞ்சிட்டு இப்போ நம்ம அதில் நம்ம குளிநெறி வயனை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ்ட்டு ரைட்டு, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இன்னும் ரேர் ஐட்டம் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம்? என்ன தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறானே தெரியலையா? அடே மண்டையா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த கடைசி ஒரு எப்பிக்கு லெஜெண்ட்லாம் எடுக்க முடியாது. நான் சொல்கிறத கேளு. நான் அந்த பிரெயின் டாட் பண்ணுங்களெல்லாம் நான் டைவர்ட் பண்ணுறேன். அப்போ என் பின்னாடி எல்லாமே ஓடி வந்துடுவான். நீ என்ன பண்ணுறன்னா, அந்த நேரத்தில் லெஜெண்டரியானதெல்லாம் தூக்கிட்டு நீ இடத்துக்கு கொண்டு வந்துடு. ஓகே சின்சான், உன் மண்டைக்குள்ளே இவ்வளோ அறிவு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலடா. நீ டைவர்ட் பண்ணுறா. நான் போயிட்டு ஒரு லெஜெண்டரியாக எடுக்காம நான் வரமாட்டேன். இது சத்தியம், உங்கள் அப்பா மேலே சத்தியம்டா. உனக்கு போய் ஹெல்ப் பண்ணு பார்த்தா எங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணுறியாடே. நான் சும்மா விட மாட்டேன். என் உயிரை கொடுத்து எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி அங்கே கூட்டு போயிட்டுருக்கேன். இப்போமாவது உன்னையாவது லெஜெண்டரியை எடுத்துகிட்டு போடா மெண்டா பயலே. தேங்க்ஸ்ரா சின்சான். அண்ணன் ஒரு மண்டையில் கயிறு கட்டின ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அப்படி பிடித்திரு, எப்படியாவது டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருடா. நான் தேங்க்ஸ்டாடே சின்சான் மண்டையா. எப்படியோ மக்களை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஒரு கயிறு கட்டின ஒருத்தனை வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டுருக்குறோம். இவன் செகண்டுக்கு 35 கொடுக்குறானாமா. ஓகே, வேற இல்லை. மண்டப்பையில் என்கிட்ட சொல்லிட்டு ஒரு என்ன தூக்கிட்டு போகிறான். நான் என்கிட்ட கொடுத்துருடா ப்ளீஸ்டாடே. கஷ்டப்பட்டு நான் எடுப்பேனா, இவரு என்கிட்ட வந்து ஈஸியாக வாங்கிக்கிடுவாராம். போடாங்கிட்டு வேணாம் உன் காசு வேணாம் ஒன்றும் வேணாம். நானே ஒரு ப்ரோ பிளேயரு, சும்மா கேட்டேன் நீ தரியாலன்னு டெஸ்ட் பண்ணேன். ரைட்டு, ஓகே மகளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்சான் என்னாச்சு நின்றுக்கிட்டே இருக்கிற? டேய், நீ இல்லாத நேரத்தில் உன்னோட இருக்கிற எல்லா பிரைன் டாட்டையும் பூஸ்ட் பண்ணி விட்டுருக்குறேன். நீனும் போய்ட்டு பூஸ்ட் பண்ணிக்கோ. அது இல்லாமல் நீ காயின்ஸ் கொடுத்தும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா சொல்கிறான்? ஆமாங்க, ஃப்ரீ பூஸ்ட் மாதிரி ஏதோ காமிக்குது. நம்ம கண்ணுக்கு காமிக்க மாட்டேங்க. அவனோட இடத்துல நமக்கு காமிக்குது, என் இடத்துல அவனுக்கு காமிக்க நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நம்ம காசு கொடுத்து லைட்டாக பூஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். சின்சான், ரொம்ப நன்றிடா. நமக்கு பூஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கேன். அப்படி எல்லாத்துக்கும் பூஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கடா போகிறா? டேய், ஒன்றே ஒன்று பூஸ்ட் பண்ணிட்டு எங்கடா போகிறா? ரைட்டு மக்களே, நீங்கள் எவ்வளோக்குள்ளே லெஜெண்டரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, எப்பிக்கு நிறைய கலெக்ட் பண்ணலாம். லெஜெண்டரி தான்டா கஷ்டம், ரொம்ப கஷ்டம், வெரி கஷ்டம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு கேக்டஸ் வந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து செகண்டுக்கு 28. இது ஒரு லெஜெண்டரி தான் நினைக்கேன். எப்பிக்கா கடைசி வரை ஒரு லெஜெண்டரி கலெக்ட் பண்ணல. என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்குப்பா. ஓகே மக்களே, இத்துடன் கடைசியாக ஒரு கேக்டஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து எதை தூக்கலாம்? எல்லாமே 4 செகண்ட் இருக்குது. எதை தூக்கலாம்? இது 9 செகண்ட் வேணாம்ப்பா. ஐயோ பூஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வேணாம், அது லேடி வேணாம் எனக்கு. இதுதான்ப்பா அழகாக இருக்குது, அதனால் இதை வச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிந்தது. நம்ம கூட ப்ளே பண்ண நிறைய பேர், அதாவது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அழகழகாக நிறைய லெஜெண்டரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே சின்சான் மண்டை யானைக்குட்டிலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. பெரிய ஆளாக இருப்பானோ? ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நான் அப்போலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பாய்.